இந்த ஒரு மிஸ்டேக்னால தான் பல பேரோட கல்யாண வாழ்க்கை நரகமா மாறுது. நீங்க என்ன வேணா யோசனை பண்ணுங்க, ஆனா இந்த ஒரு காரணம் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் கோர் ஃபவுண்டேஷன். அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடக்கிறத அவங்க பேரண்ட்ஸுக்கு கன்வே பண்ணிடுறது. அதுக்காக ஒர்ஸ்ட் கேஸில் பிசிக்கல் அபியூஸ், டவுரி டார்ச்சர் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸை நீங்க இன்னொருத்தட்ட சொல்லும் போது தான் அது ப்ராப்ளமா மாறுது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க. இதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க மனசு கேட்காம அவங்க அக்காகிட்டயோ தங்கச்சிட்டையோ புலம்பி தீப்பாங்க. அப்பதான் சாதாரண ப்ராப்ளம் என்டர்டெயின்மெண்ட்டா மாறிடுது. காட்டு தீ மாதிரி எப்படி பரவுதுன்னே தெரியாது. குடும்பத்துல எல்லாருக்குமே தெரியும், உங்க பிரைவேசி அங்க பிரேக் ஆகி தேவையே இல்லாத பல பேரோட ஒப்பீனியனுக்கு கேட் ஓபன் ஆகும். சாதாரணமா ஒரு கான்வர்சேஷன்ல ஆரம்பிச்ச உங்க ஆர்குமெண்ட் ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுற அளவுக்கு டேஞ்சராக சான்ஸ் இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடக்கிற விஷயத்த கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சுங்க.